ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொல்லும். செமஸ் முடிஞ்சிச்சுடா, ஒரு மாசம் லீவுடா. பாடா ஒரு வழியா எப்படியோ லீவ் விட்டாங்களா ஒரு மாசம். நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன்டா. அது ஊருக்கா? ஊருக்குலாம் வேணாம் மச்சான், இங்கேயே பசங்க கூட ஜாலியா இருக்கலாம்டா. இங்கெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்காதுடா. என்டர்டைன்மெண்ட் வேண்டாம், ஒப்பனா கூட்டணும் வந்து டான்ஸ் ஆட சொல்ல விட தானே பாடு. டேய் ஸ்ரீ, உர்றா மச்சான். விட்ரா டேய் ஸ்ரீ, விட்ரா அவனை விட்ரா. ஒர்ரா சொல்லிட்டுலாம் ஒர்ரா ஸ்ரீ பார்த்துலாம். என்னது ஒரு மாசம் லீவா? ஆமாண்டா, ஒரு மாசம் லீவு. தெரியாதா உனக்கு? தெரியாதுடா. ஆமாண்டா, ஒரு மாசம் லீவு தான். அப்போ ஃபுல்லா சன்னி தான். சரிதான், மூட்டு பண்ணுங்க, டைம் ஆகுது. எக்ஸாம் முடிஞ்சிச்சுடா. அப்பா ஒரு தலைவலி முடிஞ்சிச்சு இல்ல மச்சான்? ஆமாண்டா மச்சான், ஒரு தலைவலி முடிஞ்சிருச்சு. டேய் விஜய் எங்க? பாத்ரூமுக்கு போயிருக்கான்டா. அவன் இப்பவே ஆரம்பிச்சிட்டானா? ஆமாண்டா மச்சான். டே எல்லாரும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட மெசால் வாங்கடா, சார் கூப்பிட்டாரு. போடா வரோம். டேய் நீ எப்படா எக்ஸாம் எழுதுனா? ஸ்ரீ நீ கவி நீ எப்படா எழுதுனா? ஏதோ எழுதியிருக்கேன். பாஸெல்லாம் எக்ஸாம் நாட்டாதுன்னே தெரியல. பாஸ் ஆகுனா இப்படி. டேய் காலை உள்ள வச்சுட்டு உட்கார மாட்டியா? இன்னும் காலை வெளியே. சாரிடா. யார் மேல கை வைக்கிற?
சொல்லுவே அவன்கிட்ட. யார் மேல கை வைக்கிறது? அவனெல்லாம் விட்டே இருந்துருக்கூடாதுடா. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கும். டேய் விடுங்கடா, வந்துட்டானுங்க இப்போ. டேய் அவனை வேற தனியா விட்டுட்டோம், வாடா போய் பார்க்கலாம். வாடா போலாம். டேய் மச்சான் மச்சான் டேய். அம்மா. ஏய் என்னப்பா பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க பார்க்க. மச்சான் என்ன அங்கே ஒருத்தனை அடிச்சது 8 பேர் வராங்க, என்னை 8 பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்க. உங்களை அடிக்கலாம் சொல்லடா, அட்லீஸ்ட் மடக்கியாச்சும் வந்துருக்கலாம்ல. அங்கே ஒருத்தனை வச்சதும் பிள்ளைன்னு வந்துட்டாங்க, நான் என்னடா பண்ணுறது? என்னது அப்பா? அவங்களாம் ஒன்னா இருக்காங்கடா, என்னடா பண்றது? இப்போ அவங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்க்குறியா? ஒரு நிமிஷம் ஃபோனை மட்டும் எடு. சொல்கிறா மச்சான். ஹலோ ஸ்பீடு, இங்கே என்னை அடிச்சிட்டாங்கடா, நீ அவங்கள ஏதாச்சும் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. அந்த கேங்கை அப்படியே பிரித்து மட்டும் விடு போதும். அது மட்டும் போதுமாடா? பிரித்து மட்டும் விடு, அது ஒன்று சின்ன வேலையாக பெரிய வேலைன்னா எனக்கு தெரியாது, அவங்கள பிரித்து மட்டும் விடு போதும். நீ கவலைப்படாதடா மச்சான், நான் பார்த்துக்கிறேன் அவங்கள, நீ ரெஸ்ட் எடு. ஓகே சரிடா. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு, சரியா? ஹலோ சொல்லு ஸ்பீடே. அங்கே யாரோ கோபி மேலே கை வச்சிட்டானுங்களாமேடா, அது யார் என்னலாம் எனக்கு தெரியாது.
யாராக இருந்தாலும் சரி அவனை பிரித்து விட்ற நீ முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. நான் ஃபோட்டோ உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன், சரியா? அப்படியே பண்ணிடலாம் ஸ்பீடு. ஃபஸ்ட்டு இவனுங்களை பிரிக்கலாம் வா. அதோ இருக்கான் அவன். டேய் என்னடா ஸ்ரீ உங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுகிறான். ஏய் சரி விட்றா, என் ஃப்ரெண்டு தான்டா சொன்னான், வேறு யாரும் சொல்லலடா. ஒருத்தனை முச்சாச்சு, இன்னும் ஒருத்தன் தான், வா பார்த்துக்கலாம். சொல்கிறா என்ன பண்ணுற? டேய் ஸ்ரீ, சொல்டா. என்னடா ஆகாஷ் அவங்க அப்பாவை திட்டினேன்னு நாடி போகிறேன் சொல்லுங்கிறான். என்னடா கதை? எப்போ சொன்னா? இப்போதான்டா. சரி இரு நான் கேட்குறேன். உங்கள் அப்பாவை பற்றி பேசினதுக்கு அடிப்பண்ணியாமே. டேய் யாரா சொன்னா? யாரோ சொன்னாங்க. யாரடா சொன்னா? சொல்ல வேண்டியவங்க சொன்னாங்கடா, அது உனக்கு தேவையில்லாதடா. என்ன திட்டாலாம் பேசுகிறேன். டேய் ஸ்ரீ யாரும் டெஸ்ட் அடிக்கிறான் ஸ்ரீ, நம்பாதா ஸ்ரீ. இனிமேல் நீ என் மூஞ்சிலே முடிக்காத. நீ என் கூட பேசாத, நானும் உன் கூட பேச மாட்டேன். இதோடு நித்திக்கோ, அதான் உனக்கு. டேய் ஸ்ரீ போதடா ஸ்ரீ, நில்லாடி போதடா ஸ்ரீ. தண்ணி வரலடா. ரிசல்ட் எப்படா நமக்கு? தெரிலடா. இதாடா நீ சொன்ன மாதிரி ஃபோன் எடுத்துன்னு வந்துட்டேன். சீக்கிரம்டா. இந்தாடா. டெலிட் ஃபார் மீ குர்ரா. நான் வச்சுட்டு வரேன்டா. இது போதும்டா, அவனுங்களை நான் பார்த்துக்கிறேன். சரி வரேன்டா. சரிடா, ஓகேடா. இவன் ஏன் கால் பண்ணுறா? சொல்லு பேபி. யாருடி? சரத்தா, என்ன சொல்கிற? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. ஃபஸ்ட்டு நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. ஏய் சரத்தை ஏந்துடுறா. அசிங்கமாலையாடா உனக்கு? யாழ் உனக்கு தங்கச்சி மாதிரி தானே? அவளை போய் இப்படி மெசேஜ் பண்ணி வச்சிருக்க. என்னடா மெசேஜ் இது? ஒன்றுமே புரியல. என்னடா மெசேஜ்? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதடா துரோகி. டேய் விடுடா. டேய் மற்றவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதடா. காய்ஸ், இந்த 1 மந்த் லீவில் நம்ம காலேஜ் சார்பாக நமக்கு வந்து என்எஸ்எஸ் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் அதில் ஜாயின் பண்ணி ஆகணும். நரேஷே. சொல்லுடா. ஆடா இமான் இல்லைன்னா நீங்களாம் இல்லவே இல்லையாமே. யார்டா சொன்னா? நான் தான் சொன்னா. நான்லாம் இல்லைன்னா நரேஷ்லாம் இல்லடா அப்படின்னு சொன்னான். உனக்கு யாரா சொன்னா? இமானாடி. ஆமாண்டா. நான் போய் கேட்குறேன்டாடி.
என்னப்பா இமானே, நீ இல்லைனா நான் இல்லையாமே? டேய் என்னடா ஆச்சு, என்னடா? டேய் இவனெல்லாம் நானே அடிச்சுட்டு போயிடுவேன்டா. டேய் யாரோ ட்விஸ்ட் அடிக்கிறாங்கடா. இனிமே நீ யாரோ நான் யாரோ. டேய் நரேஷே போவாதடா. டேய் போவாதடா. ஸ்பீடு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். உனக்கு இப்போ என்ன பண்ணோம் அதை மட்டும் சொல்லு. எனக்காக நீ எதுவும் பெருசாலாம் பண்ண தேவையில்லடா. அன்னைக்கு அவனை வச்சுதான் 8 பேர் வந்தாங்கல்ல, இப்போ அவனுங்கெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டானுங்க. இப்போ நீ என்ன பண்ணுற, அவனை மட்டும் என்ன அடிச்சான்ல அவனை மட்டும் தனியாக கூட்டணுவா. எனக்காக இதை மட்டும் செய் போதும். போ போ கூட்டணா போ. டே வாடா சீக்கிரம். வாடா தனியா இருக்க, என் கூட வாடா, பாத்ரூம் ஆச்சு போயிட்டு வரலாம். என்னடா என்ன கூப்பிட்டு நீங்க வரல? அவனுங்க கூப்பிட்டானுங்களா? நான் சொன்னதான் அவனுங்க செய்வானுங்க, அப்புறம் எப்படி அவனுங்க வருவானுங்க? டேய் அன்னைக்கு நடந்ததுக்காக வாடா இப்போ பண்ற. அன்றைக்கி எதுவும் பண்ண முடியல, அதான் இன்றைக்கி பண்ணுறேன். உன் நச்சதை 8 பேர் வந்தானுங்களா, இப்போ அவனுங்களை வர சொல்லு. டேய் இப்போ அவனுங்களே தனியா பிரிஞ்சுட்டானுங்கடா, இப்போ போய் கூப்பிட சொல்றியா? அவனுங்க பிரிஞ்சானுங்களா? பிரிச்சதே நான் தான்டா. என்னது நீங்களா? ஆமாண்டா, இப்போ வர சொல்லு. ஏய் அவன்டா எனக்கு கஸ்டடி, நம்ம எவ்வளோ பெரிய லம்பாடி. ஹே மேன். என்னடா ஆச்சு, என்னடா? ஏங்க பாத்ரூமில் நம்ம கழுவி யாரும் அடிச்சு போட்டிருக்காங்கடா. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குடா. வாங்கடா போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம், சீக்கிரம் வாடா. டே நீங்களாம் பிரிஞ்சதுக்கு காரணம் ஒருத்தன் தான்டா. யாருடா? டேய் என்னடா ஆச்சு, என்னடா? கோபிடா. அவனை விடக்கூடாதுடா, வாடா போலாம். என்ன அன்னைக்கு அச்சானுங்களா, அவனுக்கு பிரித்து விட்டோம். என்ன அச்சானுங்க, அவனுங்கள நம்பி பச்சு விட்டோம். இனிமே எல்லாமே நாம தான். எப்படி? எல்லாமே நாம தான். டேய் அவனுங்க வரானுங்கடா. டேய் அவனை கண்டுபிடிச்சிட்டானுடா. நம்ம தான் எல்லாத்தையும் பண்ண கண்டுபிடிச்சிட்டானுடா. ஸ்பீடு இப்போ என்னை அடிக்குது, பின்னாடியே சுற்றுறானுங்கடா. கொஞ்சம் சீக்கிரமாக வாடா. யார் வர்றது தெரியும்ல?
அட்ரா அவனை. இப்போ வந்து எவ்வளோ நடந்தது. இப்போ வந்து ஒரே ஒருத்தன் அடிச்ச ட்விஸ்டால இப்போ என்ன மொத்த பேர் பிரிஞ்சாங்க. அந்த ஒருத்தன் கண்டுபிடிக்கல, ஆனா அவன் காதால சொன்னதை மட்டும் கேட்டு இவ்வளோ நடந்துச்சு. எப்பவுமே ஒருத்தன் வந்து சொல்றானா அதை நம்ப கூடாது. அதே மாதிரி நீங்களா பார்த்து அதை விசாரிச்சு அதுக்கப்புறமா நீங்க அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அது முன்னாடியே ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அதுக்கு உதாரணம் தான் இது. இது உண்மையாலே ஒரு ஸ்டோரி. இது எங்களுக்குள்ள நடந்த ஒரு கதை. அதுதான் நாங்கள் எடுத்துருக்கோம்.